ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 30 மினிட்ஸில் சுட சுட கருப்பு உளுந்து சாதமும் எண்ணெயே சேர்க்காத சிக்கன் குழம்பும் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த சாதம் ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. ஒரு பங்கு சாப்பாட்டு அரிசிக்கு அரை பங்கு தோல் உளுந்து, கருப்பு உளுந்து அப்படியே 3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. குழம்புக்குரிய மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். சோம்பு, சீரகம், மல்லி, மிளகு, காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் ஸ்பைசியில் தான் பண்ணியிருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். கொடுத்துருக்க அளவை எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதை ஒரு அடிகனமான பேனில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஸ்லோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சரில் சேர்த்து பவுடரை அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா ஒரு 300 கிராம் சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். போன்லெஸ் சிக்கனில் வேண்டாம், போனோடைய சிக்கன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச மசாலா பவுடர், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த மசாலா. சிக்கனில் நல்லா பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் வச்சா நல்லா ஊறிடும். உள்ள மசாலாலாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிக்கோங்க ஸ்லைஸாக. நான் ரொம்ப பெருசாக இருந்தனால அரை வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி, நல்ல பெரிய தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை மிக்சரில் சேர்த்துட்டு ஒரு 4-5 ஸ்லைஸ் மட்டும் கடைசியாக போட எடுத்து வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக், கொரியாண்டர் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா தண்ணி விட்டுரும், நல்லா வதங்கிடும். இப்போ ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்து ஒரே ஒரு பெரட்டிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த ஸ்டேஜில் சிக்கனே தண்ணி விட்டு நல்லா வேகும். மூடி மட்டும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இங்கே பார்த்திங்களா நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு, தண்ணியும் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க. கிளறி விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ சாதத்தை ரெடி பண்ணிடலாம். குக்கரில் ஊற வச்சுருக்க அரிசி, உளுந்து சேர்த்துட்டு கொடுத்துருக்க அளவுக்கு 5 பங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த சாதம் குலைவாக இருந்தால் நல்லா இருக்காது, கரெக்டாக வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூடி குறைச்சிக்கோங்க. சீரகம், பூண்டு, உப்பு, தேங்காய் பூ தூவிட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே விசில் போட்டுட்டு 3 விசில் போட்டால் சாதம் ரெடி. இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூடாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பும் பக்கத்தில் கமக்கமன்னு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கிளறிட்டு தேங்காய் பால் 1 கப்பு நல்லா ரொம்ப நல்லா தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப திக்கான பாலாக இருக்கணும்னு இல்லை. அதை சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க தக்காளி துண்டுகளை மேலே போட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும், குழம்பு ரெடி. அவ்வளோ கமகமன்னு டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன்லேருந்தே ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயே இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. இந்த லஞ்சை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.